தமிழ்நாட்டுல இருமுனை போட்டி நடந்தாதான் வந்து திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு நயினார் சொல்லியிருக்காரு. அதாவது எத்தனை முறை போட்டி நடந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது. சாக்குப்போக்கு சொல்றதுக்காக வெளியிட்டிருக்க நயினார் நாகேந்திரன் இருமுனை போட்டி என்பதை முன்வைத்திருக்கிறார். எத்தனை முனை போட்டி நடந்தாலும் எங்கள் தலைவர் செய்திருக்கிற இந்த 5 ஆண்டு கால சாதனைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுத்தார். சார், உதயநிதி முதலமைச்சராக கூட்டணியை இழுத்து பிடிச்சி வைக்கிறாரு மு.க. ஸ்டாலின் சொல்லி எல்லாம் நாங்கள் இந்த பேசியிருக்கேன் சார். மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களை 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்குவதுதான் என்னுடைய கடமை, என்னுடைய பணி என்று அவர் சொல்லிவிட்டார். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், நிச்சயமாக அவர் அதற்கான போட்டியில் இல்லை. அவர் தன் தலைவரை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே மும்முரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பொங்கல் பண்டிகைக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சிருக்காரு. அது எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்தில் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய இதை நாங்கள் இப்பொழுது சொல்ல மாட்டோம். அது என்ன என்பது அது ரகசியமாகத்தான் இப்பொழுது இருக்கும். அது திடீரென்று அறிவிக்கப்படும். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பது பாரதிய ஜனதாவுடைய கொள்கை, எங்களுடைய கொள்கை அல்ல. அங்கே அந்த ஜமாத்து மேலே வந்து சிக்கந்தர் மலை இருக்கிறது. அதில் தற்காவல வழிபாடு செய்வதற்கு அனுமதி கொடுப்பதிலே ஆண்டுதோறும் நடக்கின்ற விழா தான். எனவே அதில் அனுமதி கொடுப்பதிலே தவறு கிடையாது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இதுவரை யாரும் எழுப்பியதாக வரலாறு கிடையாது. முதன் முறையாக தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக, எதை சொல்லி மக்களை திசை திருப்பலாம் என்பதற்காக பாஜக போட்ட திட்டம், RSSோடு சேர்ந்து போட்ட திட்டம், அது அன்றைக்கு தோல்வியடைந்து விட்டது. தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள், அவர்களுக்கு எது சரி எது தவறு என்பது தெரியும். சார், திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை குழு நியமிச்சிருக்கோம். இதில் வந்து தேர்தல் அறிக்கை குழு வந்து நாடக கம்பெனி, அது சீக்கிரமாக திவாலாகும் சொல்லி நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு சார். நயினார் நாகேந்திரனுக்கு நாடக கம்பெனியெல்லாம் பழைய காலத்தில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து நாடக கம்பெனிக்கெல்லாம் போட்டால், வள்ளி திருமணம் போட்டால் யாரும் போடுறதில்லை. அதெல்லாம் அவருக்கு தெரியலை. தூக்கத்தில் இருந்துட்டு இப்போ தான் முழிச்சிருக்காரு. தலைவர் பதவி வந்தவுடன் முழித்து கொண்டிருப்பவர் தான் பார்த்த வள்ளி திருமணம் நாடகங்களையும் மற்ற நாடகங்களையும் நினச்சிக்கிட்டு விடிய விடிய நடக்கும்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நிச்சயமாக இது நாடக கம்பெனி அல்ல, கலைவதும் அல்ல. இது நல்ல திட்டங்களை, நல்ல அறிக்கையை தமிழ்நாட்டுக்கு தருகிற தேர்தல் அறிக்கை குழு தான் இந்த குழு. நல்ல திட்டங்களை நிச்சயமாக திமுக அரசு தமிழ்நாடு நீக்க வேண்டிய காரணம் சொல்லி சீமான் கேள்வி கேட்டிருக்காரு சார். திமுக அரசு தமிழ்நாடுங்கிற ரேமை வந்து நீக்க காரணம் என்னன்னு கேட்டிருக்காரு சீமான் கேள்வி கேட்டிருக்காரு. அரசு போக்குவரத்து எல்லாத்துலயும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.